புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக உள்ள நிலையில் PM ஸ்ரீ இது தொடர்பான ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. இது குறித்து மட்டும் பேசுவதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவர்கிட்ட கேட்போம். அண்ணா வணக்கம். இப்போ இந்த PM ஸ்ரீயை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு தான் சொல்லுங்க. பொதுவாக இன்னைக்கு இந்த PM ஸ்ரீல MOUக்கு சைன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரியிலேருந்து லெட்டர் வந்திருக்காங்க. எல்லாருமே அது ஒரு பேனிக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்முடைய ஊடகத்துறையின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். என்றைக்குமே தமிழக அரசும் சரி, நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் சரி, நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் என்றைக்குமே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது திட்டவட்டமாக நான் சொல்லிடுறேன். அப்போ அந்த PM ஸ்ரீனா என்ன? குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசாங்கத்திலிருந்து நமக்கு SSA மூலமாக ஒரு 3500 கோடி ரூபாய் அவங்க ஒதுக்குவது வழக்கம். அதன் மூலமாக பல திட்டங்களை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது எல்லாருமே அறிந்தது தான். அதன்படி ஒரு 3500 கோடி ரூபாய் நம்முடைய கடந்த நிதியாண்டுக்கு அவர்கள் ஒதுக்கீடு செய்தார்கள். எல்லாம் கரெக்டாக பொதுவாக ஒவ்வொரு தவணை முறையாக இந்த அமௌண்ட் வந்துட்டு தான் இருக்கும். திடீர்னு கடைசி நேரத்தில் ஒரு 1138 கோடி, கிட்டத்தட்ட 1200 கோடி கிட்ட அவங்க நிறுத்திட்டாங்க. அதாவது 3வது இன்ஸ்டால்மெண்ட் 4வது இன்ஸ்டால்மெண்ட்டையும். ஸோ அந்த 3வது இன்ஸ்டால்மெண்ட் 4வது இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் PM ஸ்ரீ அப்படிங்கிறது இந்த ஸ்கூல் ரைசிங் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் ஃபண்டு தரமே, அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லும்பொழுது அதுக்கும் NEPக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவங்க இப்போ யூனியன் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த MOU பற்றி அவர் குறிப்பாக அவர் ட்வீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா PM ஸ்ரீல இந்த MOUக்கு இவங்க சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு NEPS சம்மந்தமே இல்லாமல் அதில் டேக் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டுமே வேறு. ஆனால் இப்போ அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் MOU ஒன்று நீங்கள் சைன் பண்ணுங்கள் இந்த PM ஸ்ரீலன்னு சொல்லும்போது, அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், அந்த MOUல முதல்ல என்ன ஷரத்தெல்லாம் இருக்குது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் எங்களால் அக்செப்ட் பண்ண முடியும், இல்லை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லும்போது, பரவாயில்ல நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது தான் நாங்கள் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சரிடம் எடுத்து நாங்கள் சொல்லும்பொழுது, முதல்ல நம்ம ஒரு MOUன்னு சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க கொடுக்குற MOUல என்னென்ன சரத்துக்கள் இருக்குது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் நம்ம அதில் போக போகிறோம். இல்லைன்னா நம்ம அதில் ஒத்துக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே இருந்து கொண்டு தான் இருக்கோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு இருக்கின்ற இந்த உணர்வு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மட்டும் இல்லை, அடுத்த ஆண்டு நமக்கு வர வேண்டிய இருக்கின்ற ஒரு 3800 கோடி, இந்த ஆண்டு ரிலீஸ் பண்ண வேண்டிய 1500 கோடி எல்லாத்துலேயும் இப்போ அவங்க கை வைப்பார்களோ என்கின்ற ஒரு நிலையில் தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். பட் எது எப்படியாக இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமாக தான் பிஹேவ் ஆகும். எஜுகேஷன் சிஸ்டம் என்று வரும்பொழுது காலங்காலமாக நமக்கு தெரியும், நீதி கட்சி காலத்திலேருந்து, காமராஜர் ஐயா காலத்திலேருந்து, அப்புறம் கலைஞர் காலத்திலேருந்து இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற பல்வேறு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநிலத்துக்கு நம்முடைய பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்பது நமக்கு தான் தெரியும். இங்கே ஆட்சியில் இருக்கிறவர்கள் தான், தமிழர்களுக்கு தான் தெரியும். அதனால தான் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது வெறும்னு ஒரு முன்னாள் ஒரு நீதியரசர் தலைமையில் வெறும் ஒரே இடத்துல உட்காந்து போடாமல் அவங்க தமிழ்நாடு முழுவதும் அந்த டீம் போனாங்க. அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள், அங்கே இருக்கின்ற மாணவர்கள், அங்கே இருக்கின்ற கல்வியாளர்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டு இன்னைக்கு SCP இன்னைக்கு தனியாக ஒரு ரிப்போர்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த SCP முழுமையாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு போனதுக்கு பிறகு தான் நம்முடைய SCP, நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் இருக்குமே தவிர, கண்டிப்பாக தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அது திட்டவட்டமாகவே நான் சொல்கிறேன். அமைச்சர் என்பதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்றவன் என்கின்ற முறையிலும் சொல்கின்றேன். NEPயில் இருக்கின்ற பல சரத்துக்கள் நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாதாகத்தான் இருக்குது. கண்டிப்பாக தமிழக அரசும் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் அதை கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை நான் திட்டவட்டமாக நான் சொல்ல கடமைப்பட்டேன். ஆனால் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1600 கோடி அந்த பாஜக அரசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருகின்ற தேர்தலில் அது எதிரொலிக்குமா? அது நீங்கள் ஒரு பிரச்சார வியூகமாக வைப்பீங்க? இன்னைக்கு மக்கள் இப்போ குறிப்பாக இந்த பத்திரங்கள் அப்படிங்கும்போது SBI ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளோ நாள் அவகாசம் கேட்டாங்கன்னு தெரியும். உடனடியாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு இல்லை நீங்கள் வித்தின் 2 டேஸில் நீங்கள் அதை கொடுக்கணும்னா உடனடியாக அதை கொடுக்கிறார்கள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கின்றேன். பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பாண்டில் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன சேவைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க, பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள். உதாரணத்துக்கு இந்த கோவிட் காலத்தில் சிரமங்க இந்த கம்பெனி மூலமாக எவ்வளோ பெறப்பட்டுக்குது, உடனடியாக அவங்களுக்கு எப்படியான ஆர்டர்ஸ்லாம் கொடுங்க. இது நான் ஒன்று தான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி பலவிதமான முறைகேடுகள் அதில் நடந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கின்றது. ஏன் தேர்தல் ஆணையராக இந்த அருண் கோயல் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ராஜினாமா, எதற்காக ராஜினாமா பண்ணார், தனிப்பட்ட பிரச்சனை என்னன்னு கூட தெளிவு இல்லாமல் டக்குன்னு அதை ராஜினாமா பண்ணது உடனடியாக குடியரசுத் தலைவர் மூலமாக அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உடனடியாக அரசு இதில் வெளியிடுறாங்க. திடீர்னு 2 பேரை செலக்ட் பண்ணாங்க. திடீர்னு இன்னைக்கு எல்லாமே ஒரு அவசர கதியில் பதக்கும்போது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றது போல தான் அவர்களுக்கு ஒரு பயம் விட்டது என்று தான் நாங்கள் கருதுகின்றோம். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இடையில பார்த்தீங்கன்னா இத்தனை தடவை வந்துட்டு போறாரு. இந்த டைம் டேபிள் அவர் வந்துட்டு போறதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ற தேதியெல்லாம் பார்க்கும்போது முன்கூட்டியே
பிரதமருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தேதியெல்லாம் இப்படிதான் அதை பிளான் பண்ணி தான் வர்றாங்களோங்கிற அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலையாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். இந்தியா முழுவதும் திமுக வந்து இவ்வளவு நிதி வாங்கியிருக்கு, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவங்க எதிர்கேள்வி எழுப்புறாங்க. கண்டிப்பா எங்களுடைய தலைமையில் இருக்கின்ற எங்களுடைய ஹெட் ஆபீஸ்ல இருந்து அதுக்கான உரிய ரிப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு வரும். தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு, இளைஞர் அணிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 20 சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, ஏற்கனவே நம்முடைய தலைவர் சொன்னதுதானே, நீங்க 3 நாட்களுக்கு முன்னாடி நீங்களுமே கடிதம் பார்த்திருப்பீங்க. நீங்க நிற்பது அனைவருமே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற வகையில் தான் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த இதில் நிற்கின்ற வேட்பாளர் யாராக இருந்தாலும் அது எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய சிஎம் நிற்கிறதா நாங்கள் வேலை பார்ப்போம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் பல்வேறு தகவல் நம்முடன் தெரிவித்துக் கொண்டார். தஞ்சையிலிருந்து நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயகோபால்.